ஏய் நிறுத்துங்கடா. யார பத்தி பாடிட்டு வரீங்க? இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகளை சொல்லும்படியா வந்திருக்கேன் தம்பி. எங்க ஊர்ல இயேசு பத்தி எல்லாம் பாடக்கூடாது. அவரு எங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை உங்களுக்கு சொல்லிட்டு போலான்னு தான் வந்திருக்கோம். இயேசு பத்தி சொல்லவனா யார பத்தி சொல்லவனா? மரியாதையா ஊர் விட்டு போறீங்களா இல்லையா? சும்மா இருங்க. எந்த ஊர் சாமியை பத்தி இந்த ஊர்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. ஊர் விட்டு போறீங்களா இல்லையா? ஏய் உங்க கால் இந்த மண்ணுல பட்டதே பாவம். ஓ மகாகணபதி நீ துணை. முருகா. ஓ மகாகணபதி நீ துணை. ஐயா வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. என்ன இவ்வளவு தூரம்? உங்களை பார்க்கலான்னு பட்டறைக்கு போனோம். ஐயா வீட்டுல இருக்கதா சொன்னாங்க. பட்டறையில வந்து அவசர அவசரமா பாக்குறதை விட வீட்டுல ஃப்ரீயா பாக்கலாமேன்னு வந்துட்டேன். அதுல ஒன்றும் தப்பு இல்லையில. இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க தாராளமா வரலாம். வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு? ஓஹோன்னு இருக்கு. குறிப்பா உங்க ரகம் நல்ல வியாபாரம் ஆகுது. நாராயணா நாராயணா, எல்லாம் அவன் செயல். நம்ம கையில என்ன இருக்கு? அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? எதுவும் வேண்டாம், வர வழியில வயிறார சாப்பிட்டு வந்துட்டோம். நீங்க இருங்க. அலமு 2 காஃபி எடுத்துட்டு வா. அட வேண்டாங்க ஐயா, வெறும் காஃபி தானுங்களே. சொல்லுங்க. தீபாவளி வந்துச்சு இல்லையா? இந்த முறை வழக்கத்தை விட அதிகமா வியாபாரம் நடக்கும் எதிர்பார்க்கிறோம். அதனால எங்களுக்கு தேவையான எல்லா ரக பட்டு புடவையும் உங்ககிட்டயே பர்ச்சேஸ் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். அட்வான்ஸ் கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். எடுப்பா பணத்தை. இருட்டு முதல்ல காஃபி சாப்பிடுங்க, அப்புறம் பாத்துக்கலாம். கொண்டா. இந்தாங்க. சரக்கு லேட் பண்ணாம டைமுக்கு டெலிவரி பண்ணிட்டா அதுவே போதும். வருமானத்தை விட வாக்கு பெருசா மதிக்கிறவனா? கவலைப்படாதீங்க, கரெக்டா வந்து சேரும். இந்தாங்க. சந்தோஷம். மகாலட்சுமி தாயி பரமேஸ்வரி லோகமாதா. அப்ப நாங்க புறப்படுறோம் ஐயா. நல்லது. வரட்டுங்களா? நல்லது. இந்த தீபாவளி உங்களுக்கு நல்ல தீபாவளி அமையணும்னு அந்த ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. ஐயா சொல்லியிருந்தா நானே வீட்டுக்கு வந்துருப்பேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. போடு. இது பாருங்க ஐயா, நம்ம சரக்குக்கு வெளியூர்ல நல்ல கிராக்கி இருக்கு. சரிங்க ஐயா. அதனால இந்த தீபாவளிக்கு ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வந்திருக்கு. உங்களை எல்லாம் நம்பித்தான் நான் ஆர்டர்ஸ் வாங்கியிருக்கேன். இதே மாதிரி எல்லா சரக்கும் தரமா இருக்கணும். சரிதானே? கண்டிப்பா ஐயா, கவலையே படாதீங்க. நல்லது. சரி, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் தறியை சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். உங்ககிட்ட இயேசுவை பத்தி சொல்லணும்னு மனசுக்குள்ள ஒரு ஏவுதல். இயேசுவை பத்தி பேசணும்னா அமெரிக்கா போ, லண்டன் போ. என்கிட்ட எதுக்கு வந்த? அவர் அந்த ஒரு கடவுள். அதாவது மோகன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் உன்னை என்னையும் படைத்த ஆண்டவர். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு மனுஷருக்காக இந்த பூமியில் அவதரித்து மனுஷருடைய பாவத்தையும் சாபத்தையும் அவர் வியாதிகளை சுமந்து தீர்த்து சிலுவையில் பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். இன்றும் அவர் உயிரோடு ஜீவிக்கிறார். பொய், இதெல்லாம் சுத்த பொய். எங்களுக்குன்னு 33 கோடி தேவர்கள், 63 நாயன்மார்கள், புராணங்கள், இதிகாசங்கள்னு ஏராளமான விஷயங்கள் இருக்கு. நீ சொல்ற இந்த கடவுளெல்லாம் நான் நம்பிட்டு இருக்க முடியாது. போயிடு. அது மோகன், பேசாம இங்கிருந்து போறியா இல்லையா?
இந்த ஊருக்காரங்கனால உன்னை சும்மா விடுறான். ஒழுங்கா போய் சேரு. இயேசுவே, இவரை மன்னியுங்கள். மகாகணபதி நீயே துணை. முருகா. அப்பா வாமா. நான் ரெடி ஆயிட்டேன்பா. எங்க உங்க அக்கா? வாடி சீக்கிரம். வந்துட்டேன்டி. அம்மா பெரியவ எங்கம்மா? அவன் காலையிலே வெளியே போயிட்டான்ப்பா. அவ எதுக்கு எப்பவும் ஒத்து வர மாட்டானே. எங்க உங்க அம்மா? இத வந்துட்டேங்க. வா வா வா. நல்லா தான் இருக்கு. எங்க உன் தத்து புத்துறேன்? டேய் மோகன். ஏண்டா நீ ரெடியா இல்லையா? இல்லப்பா, நான் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. எப்ப பாரு இவனுக்கு படிப்பு 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 தான். சரி விடு. சரி பாருங்க, என்னால கடைக்கு அடிக்கடி வர முடியாது. ஏன்னா தீபாவளி நெருங்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தேவையானதெல்லாம் கரெக்டா கேட்டு வாங்கிக்கிங்க. இவதான் லொல்லு பிடிச்சவன் நினைச்சு நினைச்சு இன்னொன்னு கேட்பா. போலாமா? ஐயோ ஐயா ஐயா ஐயா, நான் மோசம் போயிட்டாமியா. அறிவு கட்டவனே, வெளியில புறப்பட்டு இருக்கேன், அபசகமா பேசிட்டு இருக்கேன். ஐயா பெங்களூர் காமிச்ச சார் வெள்ளத்துல அடிச்சு போச்சியா? என்னது? என்னங்க? 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 கடவுள் நம்மள கைவிட மாட்டாருங்க. ஐயோ, இந்த கடவுள் கையை விட்டுட்டானே, கையை விட்டுட்டானே. அப்பா அப்பா இந்தாப்பா, தண்ணி குடிங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. என்னங்க? அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது. தண்ணி குடிங்க. இன்னும் கொஞ்சம் குடிங்கப்பா. வணக்கம் ஐயா. வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. சொல்லுங்க. உங்க நிலைமை புரியுது. 1000மோ 2000மோன்னா நம்ம செட்டியாரேன்னு விட்டுடலாம். அலமு, என்னங்க? நம்ம தோட்டத்து பத்திரத்தை எடுத்துட்டு வா. போ. அலமு, இவங்க நம்மளை நம்பி பணத்தை கொடுத்துருக்காங்க. நாம வாக்கு தவறக்கூடாது. கொண்ட. இது என்னோட தோட்டத்து பத்திரம். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்காக இந்த பத்திரத்தை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இதை நீங்க வித்தாலும் சரி, உங்க பேர்ல எழுதிக்கிட்டாலும் சரி, நான் கையெழுத்து போட்டு தரேன். வாங்கிக்கிங்க. அப்போ வரங்கய்யா. வாங்க. அப்பா, கோயிலுக்கு போலாம். சீக்கிரம் குளிங்க. மனசு சரியில்லையா? நீ போ. என்னப்பா நீங்க? எத்தனை கஷ்டம் வந்தாலும் கடவுள் யாரையும் கைவிட மாட்டார்னு அடிக்கடி எங்களுக்கு சொல்ற நீங்களே இப்படி மனசு உடைஞ்சு பேசுறீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சுப்பா. என்னங்க? அம்மா, என்னம்மா? எங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீங்க 2 பேரும் எல்லாமே நம்ம கைவிட்டு போன மாதிரி அழுதுட்டு இருந்தா நாங்க என்னமா பண்ண முடியும்? நம்ம தெய்வங்களை பிரியப்படுத்துற மாதிரி ஆராதனை செய்ய போறேன். சாந்தி, விபூதி எடுத்துக்கம்மா.
அப்பா நம்ம வேண்டிக்கிற கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு. கை விட்டுட்டாரப்பா. சாரி சார். பரவாயில்ல.